கோயிலம்பாக்கம் லொகேஷன் தாங்க. கோயிலம்பாக்கத்திலே நல்ல ஒரு பிரைம் லொகேஷனுங்க. கோயிலம்பாக்கத்தில் நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் எப்பவுமே கேட்பீங்க, ஹரி இந்த ரோஸ் நகர் லொகேஷனில் எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே நீங்கள் என்கிட்ட ரெக்வஸ்ட் வைப்பீங்க. உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு 3 BHK நியூ அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஒரு பெரிய ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹால் மேலே பாருங்களேன், ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே நம்மளுக்கு டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. தாராளமாக டைனிங் பண்ணலாம். அவ்வளோ பேர் டைனிங் ஹாலாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க தட்டு வைக்கிற மாதிரி, பிளேட்ஸ் வைக்கிற மாதிரி, கரண்டி வைக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு அந்த ட்ரேஸ் கொடுத்துருக்காங்க. அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ நம்ம டெரஸ் வந்துடுங்க. டெரஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய அபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு டெரஸ் வரைக்கும் லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. எப்பவுமே சில பில்டர் கிட்டலாம் சொல்லுவாங்க, சார் இது மாதிரி ஒரு செட்டப்லாம் பண்ணுங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஈவினிங்ல வந்து எதனா சமைச்சிட்டு நீங்க அப்படியே லிஃப்ட்ல எல்லா திங்ஸுமே மேலே எடுத்துட்டு வந்துட்டு அப்படியே ஈவினிங்ல ஒரு 8 மணிக்கு மேலே நீங்க ஒரு டின்னர் இங்கே செட் பண்ணிட்டு அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க காவேரி ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த சைட்ல. அதான் நம்மளுக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் ரேடியல் ரோட் எக்ஸாக்டா. சரிங்களா? பேக் டு அவர் சேனல். நானும் உங்களரி எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம், எந்த ப்ராஜெக்ட்டை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது கோயிலம்பாக்கம் லொகேஷன் தாங்க. கோயிலம்பாக்கத்திலே நல்ல ஒரு பிரைம் லொகேஷனுங்க. கோயிலம்பாக்கத்தில் நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் எப்பவுமே கேட்பீங்க, ஹரி இந்த ரோஸ் நகர் லொகேஷனில் எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எப்பவுமே நீங்கள் என்கிட்ட ரெக்வஸ்ட் வைப்பீங்க. உங்கள் ரெக்வஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு 3 BHK நியூ அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் ஒருத்தர் ஆகிடுங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தேன் மற்ற எல்லாமே பார்த்துடலாமா? இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கோயிலம்பாக்கம் ரோஸ் நகர் லொகேஷனாக லொக்கேட்டாக இருக்குது. இந்த ரோஸ் நகர் தெரியாதவங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த ரோஸ் நகர் லொகேஷன் கோயிலம்பாக்கத்தில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஈச்சங்காடு சிக்னல்லாம் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த 4 ரோடு உங்களுக்கு தெரியும். நீங்கள் டுவர்ட்ஸ் மேடாவூர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈச்சங்காடு சிக்னல் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா மடிப்பாக்கம் போயிடலாம். நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காவேரி ஹாஸ்பிட்டல், காமாட்சி ஹாஸ்பிட்டல், இந்த துரைப்பாக்கம் ரோடு நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா அந்த ரேடியல் ரோட்டில் போயிடலாம். அப்படியே நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா பல்லாவரம் குரோம்பேட் ரோடு நீங்கள் ரீச் பண்ணிடலாம். எக்ஸாக்டா அந்த ஜங்ஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு 1 கிலோமீட்டர்ல நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டை ஷூட் பண்ண நம்மளை இன்னைக்கு யார் இன்வைட் பண்ணிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஆதித் பில்டர் தான். ஆதித் பில்டரோட ஒரு 3 BHK நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறாங்க. இந்த ரோஸ் நகர் லொகேஷன் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த ரோஸ் நகர் ஃபுல்லாவே ஆதித் பில்டரோட ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் அவங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. எனக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்க, இதுவும் அவங்களோட ப்ராஜெக்ட் தான் ஆதித் பில்டர். அப்படி இந்த சைட் பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்குமே அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை நீங்கள் பார்க்க வரும்போது லைவாக அவங்களோட ஓல்டு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷனாக பண்ணியிருக்காங்க. இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளானுங்க. எலிவேஷன்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. டோட்டலாக இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா 6 வீடு நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 6 வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது 3 வீடு சக்ஸஸ்ஃபுல்லாக சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 3 வீடு தான் இருக்குது. அது மாதிரி செமி ஃபர்னிஷ் 3 BHK அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தாங்க. நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் யாருன்னா இந்த ரேடியல் ரோட் லொகேஷன், இந்த ஈச்சங்காடு சிக்னல் லொகேஷனில் அங்கேருந்து நியர்பை வரா மாதிரி நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் நிறைய பேர் என்கிட்ட ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டி தான் இப்போ ரிவ்யூ பண்ணி உங்ககிட்ட நான் காட்ட போகிறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க அப்படின்னு நம்ம உள்ளே போயிடலாம். டோட்டலாக நான் 6 வீடு சொல்லியிருந்தேன். 6 வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 6 கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 6 காருமே உள்ள ஸ்டாப் ஆனாலும் உங்களோட கார் ஈஸியாக வெளியில் எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த EB மீட்டர் வந்துருங்க. எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் போட்டிருக்காங்க. எல்லா வீட்டுக்குமே உங்களுக்கு செப்பரேட்டாக 3 phase EB வந்துடும். அது மாதிரி காமன் EB வந்துடும். அது மாதிரி லிஃப்ட் ஃபெசிலிட்டி நம்மளுக்கு இருக்குது. சரிங்களா? அது மாதிரி டேரக்ட் பில்டர் கான்ட்ராக்டோட தான் இந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் கண்ணு முன்னாடி சேல்ஸ்க்கு எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் யாருக்குமே எந்த ஒரு ப்ரோக்கரேஜுமே கொடுக்காம உங்களோட கண்ணை விட உங்களால் ஈஸியாகவே புக் பண்ணிக்க முடியுங்க. அது மாதிரி நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு CCTV கேமரா கவரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பாருங்கள், சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு CCTV கேமரா கவரேஜும் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் வந்துடும். சரிங்களா? வாங்க அப்படியே உள்ள போயிடலாம். இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் 3 BHK அவைலபிளாக இருக்குது. செகண்ட் ஃப்ளோர்லையும் 3 BHK அவைலபிளாக இருக்குது. தேர்ட் ஃப்ளோர்லையும் 3 BHK அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்க எல்லா யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் தாங்க. ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்க 6 யூனிட்டுமே நம்மளுக்கு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? வாங்க அப்படியே மேலே போய் மீட் பண்ணலாம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் இருங்க. செகண்ட் ஃப்ளோர் லிஃப்ட் விட்டு வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாபி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஒரு வீடுமே நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்காதுங்க. இந்த சைட் பாருங்களேன், இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க 6 யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போற யூனிட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர்ல 1236 ஸ்கொயர் ஃபீட், 1236 ஸ்கொயர் ஃபீட் இப்போ நம்ம பார்க்க போறோங்க.
இது வந்து நம்மளுக்கு 1236 ஸ்கொயர் ஃபீட் சரிங்களா. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1158 ஸ்கொயர் ஃபீட் 1158 ஸ்கொயர் ஃபீட்ல இந்த யூனிட்லயும் இந்த ஸ்கொயர் ஃபீட் சைஸ்லயும் ஒரு வீடு அவைலபிளா இருக்கு. 1236 ஸ்கொயர் ஃபீட்லயும் நம்மளுக்கு ஒரு யூனிட் அவைலபிளா இருக்கு சரிங்களா. நான் இப்போ ஒரே ஒரு யூனிட் மட்டும் உங்களுக்கு காட்டிடுறேன். ஏன்னா எல்லா யூனிட்டுமே சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வரும், பெரிய சேஞ்சஸ் நம்மளுக்கு இருக்காது. சப்போஸ் உங்களுக்கு வேற எதனா டவுட்ஸ்னா நீங்க ஆதித் பில்டர் கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாங்க. மெயின் டோர் பாருங்க, ஃபுல்லாவே நம்மளுக்கு தீக்குட் ஃபினிஷிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க ஃபுல்லாவே பாருங்க உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் லாக் கொடுத்துருக்காங்க. நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம், கார்டு வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க கீயும் போட்டிருக்காங்க, கீ வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம், இல்ல நீங்க பாஸ்வேர்ட் போட்டும் இந்த டோரை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவனே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நல்ல ஒரு பெரிய ஹாலாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஹால் மேல பாருங்களேன் ஃபுல்லாவே நம்மளுக்கு ஃபால் சீலிங் பண்ணிருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டிட்டு இருக்கேன் பாருங்க, இதுல என்னென்னலாம் வருமோ எல்லாமே சேர்த்து தான் இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை நம்மளுக்கு சேல்ஸ் பண்றாங்க சரிங்களா. டோட்டலா இந்த ப்ராஜெக்ட்ல நம்மளுக்கு 3 BHK யூனிட் மட்டும் தாங்க அவைலபிளா இருக்கு. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா இந்த சைட் பாருங்க ஃபுல்லாவே நம்மளுக்கு டிவி யூனிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அந்த கலர்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 யூனிட்ல பாத்தீங்கன்னா இந்த டிவி யூனிட் இந்த லேஃப்ட் கபோர்ட்ஸ்லாம் அவங்க க்ளோஸ் பண்ணல. சப்போஸ் இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி வேற எதனா டிசைன்ல வேணும் அப்படின்னாலும் அவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் ஒர்க்கும் இந்த இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா. மேலே பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நம்மளுக்கு ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாவே அந்த பார்டர் லைட்லாம் கொடுத்து ஃபுல்லா அந்த ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து இந்த சென்டர்ல பாருங்களேன் நல்லா சூப்பராகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு. அது மாதிரி ஹால்லே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஃபேன் பாயிண்ட் வரும். இங்கே ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்கு, இந்த சைடு நம்மளுக்கு ஒரு ஃபேன் பாயிண்ட் இருக்கு சரிங்களா. 2 ஃபேன் பாயிண்ட் இருக்கு. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்டை நீங்க பார்த்துட்டீங்க வந்து நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா இங்க பாருங்க இன்னும் பெயிண்டிங் எதுவுமே பண்ணல. சப்போஸ் இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணும்போது உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெயிண்டிங்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லா அந்த சுவிட்ச் பாயிண்ட்ல நிறைய கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வந்து நம்மளுக்கு டிவி யூனிட் வருங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்ல நம்மளுக்கு 2 பெட்ரூம் இருக்கு. ஸோ சென்டர்ல பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்கு. இந்த காமன் ரெஸ்ட் ரூம்லயே பாத்தீங்கன்னா அப் டு நம்மளுக்கு வால் வரைக்குமே டைல் ஃபினிஷிங் பண்ணிருக்காங்க. ஷவர் பாருங்களேன் நல்ல ஒரு பெரிய ஷவரா இருக்குங்க, நல்ல ஒரு பெரிய ஷவராகவே கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க பாருங்க ஹேண்ட் ஷவரா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஒரு வாஷ் பேஷன் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேரிவேர் பிராண்ட்ல தான் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன்ல ஒரு கிளாஸ் செட் நம்மளுக்கு வந்துடும். ரெஸ்ட் ரூமும் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக, அந்த டைல்ஸும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே ஒரு பிரீமியம் லுக் நம்மளுக்கு தருது சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. இங்க பாருங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வுட் அண்ட் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அந்த பட்டாக்குட் சொல்லுவாங்க அந்த வுட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 11/10 11க்கு 10ல இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாவே கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்லயும் பாத்தீங்கன்னா மேல பாருங்க லேஃப்ட் ஃபுல்லாவே கவர் பண்ணிருக்காங்க. அந்த டிவி யூனிட்ல இருந்து இந்த லேஃப்ட் கபோர்ட் வரைக்கும் ஒரே மாதிரி கலர் சூஸ் பண்ணிருக்கிறதுனால பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இந்த பெட்ரூம்லயும் பாத்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக இங்க ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. UPVC விண்டோ கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான ஒரு ப்ரொவிஷன் நம்மளுக்கு இருக்கு. இங்க பாருங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க, இங்க பாருங்க கபோர்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வால்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் சைஸ் உங்களுக்கு அப்படியே கிடைச்சிடும் சரிங்களா. இந்த கைப்பிடி எல்லாம் பாருங்களேன் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி பிரீமியம் லுக் நம்மளுக்கு தருதுங்க. இந்த கைப்பிடி எல்லாமே உள்ள பாத்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய கபோர்ட்ஸா கொடுத்துருக்காங்க. இந்த கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வால்குள்ளேயே தான் இருக்கு சரிங்களா. இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இது வந்து நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 11/11 11க்கு 11ல இந்த பெட்ரூம் சைஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 3 யூனிட் சொல்லியிருந்தேன் 3 ஸ்கொயர் ஃபீட் சைஸ்ல கொஞ்சம் இந்த பெட்ரூம் சைஸ் மட்டும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும் சரிங்களா. இங்க பாருங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா லேஃப்ட் ஃபுல்லாவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கபோர்ட்ஸ் இருக்குங்க. இந்த பெட்ரூம்லயும் பாத்தீங்கன்னா கபோர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வால்குள்ளே தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அதனால இந்த பெட்ரூம் சைஸும் நம்மளுக்கு அப்படியே கிடைச்சிடும். வென்டிலேஷனுக்காக இங்க ஒரு விண்டோ செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்க அடுத்து நம்ம லாஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. அது மாதிரி CMDA அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்க லோன் போற மாதிரி இருந்தாலும் எல்லா மேஜர் பேங்க்லயும் லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா. அப்படியே வாங்க அடுத்து நம்ம டைனிங் ஏரியாவும் கிச்சன் பார்த்துடலாம். லாஸ்ட் பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் நான் உங்களுக்கு காட்டிடுறேன் சரிங்களா. இந்த ஃபால்சிங்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இன்னும் அந்த பெயிண்டிங்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கலர்ல பெயிண்டிங்லாம் பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கு இன்னமும் சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க ஒரு 6 பேர்கிட்ட நீங்க உட்காந்து தாராளமா டைனிங் பண்ணலாம். அவ்வளவு பேர் டைனிங் ஹாலாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டைனிங் ஹால்லே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூம் செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா நீங்க எதனா திங்ஸ் வைக்கிற மாதிரி அதுக்கான செட்டப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க, சப்போஸ் உங்களுக்கு பூஜா ரூம் வேணா நீங்க இங்க பூஜா ரூம் வச்சுக்கலாம். இல்ல இது வந்து டைனிங் ஏரியா சரிங்களா. இந்த டைனிங் ஏரியால இந்த கிளாஸ் இந்த பிளேட்ஸ்லாம் வைக்கிற மாதிரி நீங்க ஒரு அரேஞ்ச்மெண்ட் மாதிரி பண்றீங்க அப்படின்னா நீங்க தாராளமா அதுவும் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா
நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷன், சின்ன வாஷ் பேஷன்லாம் இல்லை, நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷனாகவே கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தா அந்த டைல் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கு. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃபுல்லாகவே நம்மளுக்கு அந்த ஸ்லைடிங் விண்டோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வென்டிலேஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே வருங்க. இருங்க நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன், வெளிச்சம் எப்படி வருதுன்னு பாருங்களேன். பக்கத்துலேயும் பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு டெரஸ்ல இருந்து காட்டுறேன், ரேடியல் ரோட்ல இருந்து இந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ பக்கம்னு சரிங்களா. அப்படியே வந்தீங்கன்னா இது நம்மளுக்கு கிச்சனுங்க. டைனிங் ஹாலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கிச்சனை மட்டும் பாருங்க, நல்ல ஒரு பெரிய கிச்சனுங்க. நம்ம சஸ்பெல் சொந்தங்கள் அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் மட்டும் தான் பிடிக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரியே நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. அதான் முக்கியமான விஷயம். இங்கே பாருங்க, நீங்க தட்டு வைக்கிற மாதிரி, பிளேட்ஸ் வைக்கிற மாதிரி, கரண்ட் வைக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு அந்த ட்ரேஸ் கொடுத்துருக்காங்க. அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த வீட்டில் பண்ணியிருக்க எல்லா வுட் கலரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஈஸ்ட் பார்த்த மாதிரி கிச்சன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி 100% நம்மளுக்கு வாஷ் கம்ப்ளீட்டும் பண்ணியிருக்காங்க. நீங்க அந்த RO செட்டப் பண்ற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன், அதுக்கான சுவிட்ச் பாயிண்ட் எல்லாமே நம்மளுக்கு இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கேயும் நம்மளுக்கு அந்த கபோர்ட்ஸ், ஏகப்பட்ட கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைடும் பாருங்க நல்ல ஒரு எல் ஷேப்ல நல்ல ஒரு பெரிய லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது அந்த கடுகு டப்பா அது மாதிரிலாம் வைக்கிற மாதிரி ஒரு மாதிரி கிளாஸ் ஃபினிஷிங் பண்ணி ஃபுல்லாகவே உங்களுக்கு கடப்பாக்கள் போட்டிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படியே வாங்க, கிச்சன்லேருந்து வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய பால்கனி ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் இருக்க 6 யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்கு, எதுவுமே ரியர் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்காதுங்க. அது மாதிரி உங்களுக்கு வென்டிலேஷனுக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஏன்னா 6 வீடுமே ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்கு. இங்கே பாருங்க பால்கனிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. டேப் பாயிண்ட், தண்ணி போகிறதுக்கு அவுட்லெட் பாயிண்ட் எல்லாமே இருக்கு. இங்கே பாருங்க, ஏன்னா நம்ம சஸ்கூல் சொந்தங்கள் எப்பவுமே கேட்பீங்க, ஹரி இங்கெல்லாம் எஸ்எஸ்ல போட்டு கொடுத்துருவாங்களா, ஒரு அளவுக்கு தான் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு எஸ்எஸ்ல கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் பார்க்க வரும்போது இங்கே பாருங்க ஆப்போசிட்லேயே பாருங்க அவங்களோட ஏகப்பட்ட ப்ராஜெக்ட். இந்த கோயிலம்பாக்கம் ரோஸ் நகருக்குள்ள நீங்கள் உள்ளே என்ட்ரு ஆகும் போதே அவங்களோட ப்ராஜெக்ட் மட்டும் தான் இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரெப்யூட்டட் பில்டருங்க. ஏன்னா இப்போ இந்த பில்டர் கட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த பில்டர்கிட்டே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ரீசேல் அபார்ட்மெண்ட் நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதனால நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சரிங்களா. ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டி எல்லாமே. அப்படியே வந்தீங்கன்னா நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூம்ங்க, 12x12 12க்கு 12 ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி பால்கனியோட இந்த மாஸ்டர் பெட்ரூம் நம்மளுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது மாதிரி எல்லா வீட்டு பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. இங்கே பாருங்க லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய லேப்டாப் இருக்குங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய லேப்டாப் பாருங்க, நல்ல பெரிய லேப்டாப் தான் கொடுத்துருக்காங்க. உங்ககிட்ட எவ்வளோ திங்ஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாங்க இருந்தாலும். அது மாதிரி இந்த பெட்ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ஏசிக்கான பொசிஷன் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ இருக்கு. ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி நம்மளுக்கு செகண்ட் பால்கனி இருக்கு. இந்த வீட்டை நான் 6 வீடு சொல்லியிருந்தேன். 6 வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா 2 பால்கனி வரும் சரிங்களா. எல்லா வீட்டுக்குமே 2 பால்கனி வரும். மேலே பாருங்க இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த வார்ம் எல்லோ கலர்ல நம்மளுக்கு அந்த ஸ்பாட் லைட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல ஃபுல்லாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தா நம்மளுக்கு கிளாஸ் ஃபினிஷிங் வந்துருங்க. நல்லாவே இருக்குங்க பார்க்கறதுக்கு. சரிங்க, இந்த வீடு ஃபுல்லாகவே பார்த்துரும். வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாஸ்டர் பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குங்க. இங்கே பாருங்க, இங்கேயும் நம்மளுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாஸ் தான் நம்மளுக்கு போட்டிருக்காங்க சரிங்களா. அது மாதிரி பெரிய ஷவர் பாயிண்ட் இருக்கு. உங்களுக்கு ஷவர் பாயிண்ட், டேப் பாயிண்ட், இந்த ஹேண்ட் ஷவர், வாஷ் பேஷன் எல்லா செட்டப்பும் நம்மளுக்கு வந்துடும். ஆஸ் யூஷுவல் ஒரு ரெஸ்ட் ரூம்ல என்னென்ன ஃபிட்டிங்ஸ் இருக்குமோ எல்லாமே வந்துடும். சரிங்க, இந்த யூனிட் ஃபுல்லாகவே பார்த்துரும். இன்னொரு வாட்டி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா 1236 1236 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு பில்டப் ஏரியா. யூடிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 38% 38% வரைக்கும் நம்மளுக்கு யூடிஸ் மட்டுமே கிடைச்சிருங்க. அதுமாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 1218 1218 ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 3 BHK யூனிட் ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அவைலபிளாக இருக்கு. 1158 ஸ்கொயர் ஃபீட்ல பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லிஃப்ட் பக்கத்தில் ஒரு யூனிட் காட்டணும் பார்த்தீங்களா, அந்த யூனிட்டும் நம்மளுக்கு செகண்ட் ஃப்ளோர்ல அவைலபிளா இருக்கு. தேர்ட் ஃப்ளோர்ல அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த யூனிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட் ஃப்ளோர்ல அவைலபிளா இருக்கு. ஒரு அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நான் டெரஸ்ல போய் மற்ற டீட்டெயில் அந்த பிரைஸ் டீட்டெயில் எல்லாமே நம்ம மேலே போய் பேசிடலாம். ஏன்னா டெரஸ்ல இருந்து பார்க்கும்போது இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டா ரேடியல் ரோட்ல இருந்து எந்த லொகேஷன் லொகேட்டா இருக்கு, எவ்வளவு நியர்பையா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களால் லைவாவே பார்க்க முடியும். வாங்க நம்ம அப்படியே டெரஸ் போயிடலாம். இப்போ நம்ம டெரஸ் வந்துட்டோங்க. டெரஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய அபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு டெரஸ் வரைக்கும் லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ப்ராஜெக்ட்ல 6 யூனிட் தான் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 6மே 3 BHK தான். டெரஸ் வரைக்குமே நம்மளுக்கு லிஃப்ட் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், வாங்க நான் அதையும் காட்டுறேன். இங்கே வாங்க, இங்கே பாருங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. நான் எப்பவுமே சில பில்டர் கிட்டலாம் சொல்லுவேன், சார் இது மாதிரி ஒரு செட்டப்லாம் பண்ணுங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஈவினிங்கில் வந்து எதனா சமைச்சிட்டு நீங்கள் அப்படியே லிஃப்ட்டில் எல்லா திங்ஸுமே மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே ஈவினிங்கில் ஒரு 8 மணிக்கு மேலே நீங்கள் ஒரு டின்னர் இங்கே செட் பண்ணிவிட்டு
அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க காவேரி ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு தெரியுதுங்களா அந்த சைடில், அதான் நம்மளுக்கு காவேரி ஹாஸ்பிட்டல் ரேடியல் ரோட் எக்ஸாக்டாக சரிங்களா. இங்கேருந்து இந்த வியூ பாருங்க, எனக்கு ஆப்போசிட்ல இருக்க வியூ பாருங்களேன், பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அங்கே வந்து இப்போ மெட்ரோக்கான ஒர்க்லாம் போயிட்டு இருக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த மெட்ரோவை பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஃபுல்லாக நம்மளுக்கு மெட்ரோக்கான ஒர்க் போயிட்டு இருக்கு. எக்ஸாக்டாக மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 to 900 மீட்டரில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இன்னும் அந்த மெட்ரோ ட்ரெயின்லாம் விட்டுட்டாங்க, அவங்களுக்கு லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கே பாருங்க, இங்கே சிட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் லஞ்ச்லாம் இங்கே வச்சுட்டு இங்கேருந்து அந்த வியூ பார்த்துட்டு அந்த மெட்ரோ ட்ரெயின்லாம் நம்மளுக்கு போயிட்டு வந்துட்டே இருக்கும். பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஒரு நல்ல கான்செப்டில் நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நானே இப்போ தான் பார்க்குறேன் டெரஸ் வரும்போது தான் சரிங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஓடிஎஸ் ஏரியாக்கான நம்மளுக்கு ஸ்பேஸ்லாம் இருக்குது. இது அதுதாங்க நம்மளுக்கு ரேடியல் ரோடு. அந்த பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே பாருங்க காவேரி ஹாஸ்பிட்டல் ஜூம் பண்ணுங்க. இங்கேருந்து உங்களுக்கு ஜூம் பண்ணல காவேரி ஹாஸ்பிட்டல் தெரியும். எக்ஸாக்டாக ரேடியல் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டரில் நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷனில் கோயிலம்பாக்கம் ரோஸ் நகரில் தான் இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. இந்த ப்ராஜெக்ட்டில் இருக்க 6 யூனிட்டுமே நம்மளுக்கு 3 BHK யூனிட் தாங்க. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 90 lakhs 90 லட்ச ரூபாயிலேருந்து நம்மளுக்கு ஆன்வர்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. நான் டேரெக்டாக ஆதித் பில்டர் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP Housing.